சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சங்கீதம் 115 அதனுடைய 12வது வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட போகிறார். நீங்கள் படுகிற கஷ்டத்தையும், நீங்கள் படுகிற வேதனையும், நீங்கள் வடிக்கிற கண்ணீரையும் பார்க்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். உங்களை அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நீங்கள் படுகிற கஷ்ட நிலையிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற தகப்பன். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை துடைத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தகப்பன். உங்களை எல்லா காரியத்திலும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு மனிதருக்கு நாம் வளருவது பிடிக்காது, நாம் நன்றாயிருப்பது பிடிக்காது. நாம் அப்படியே கஷ்டப்பட வேண்டும், அப்படியே கிடக்க வேண்டும், அப்படியே நாம் இந்த உலகத்திலே நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கணும் அப்படி நினைக்கிற மனிதர்கள் உண்டு. ஆனா ஆண்டவருடைய நினைவு வேற, மனிதனுடைய நினைவு வேற. ஆண்டுடைய நினைவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திலே நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். நீங்கள் கையிடும் காரியத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தால், அவரை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருந்தால், அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருந்தால், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்க நிலைமைகளை மாற்றுவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிற தகப்பனா இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியம், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை நினைத்தருளி உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எட்டாத உயரமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் வாழ வைத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிராதுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தையும் ஆண்டவரை வேதனையை அறிகிற தெய்வம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.